ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆன்லைனில் இ பேன் கார்டு டவுன்லோட் செய்வது எப்படி, அதை வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் குரோம் வச்சிருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கூகுள் சர்ச் ஆப்ஷன் வந்துருக்கு. சர்ச் ஆப்ஷனில் இ பேன் கார்டு டவுன்லோட் டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன். அது லெஃப்டில் 2 லிங்க் வந்திருக்கும். கெட் இ பேன் கார்டு யூபிஐ அக்கௌண்ட். ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. பாருங்க, யூடிஐயோட பேன் கார்டு ஆப்ஷன் இந்த லிங்க் வந்திருக்கு. இதில் கீழே கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 4-5 லிங்க் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் இ பேன் கார்டு 4வது ஆப்ஷனில் கிளிக் டு டவுன்லோட் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிட்டேன். பாருங்க, ஃபெசிலிட்டி ஃபார் டவுன்லோட் ஆஃப் இ பேன் கார்டு பேஜ் வந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்டுருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் பேன் கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஃபுல் பேன் கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணியாச்சு. கீழே உங்களோட பிறந்த டேட் ஆஃப் பர்த் கேட்டுருக்காங்க. நான் பிறந்த மாதம் வருஷம் 2 கேட்டுருக்காங்க. 2 டைப் பண்ணிக்கிறேன். மந்த் அண்ட் இயர் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் கேட்டுருக்காங்க. அது தேவையில்லை. இருந்தால் டைப் பண்ணல, எல்லாம் விட்டுடலாம். கீழே கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க. கேப்சா கோட் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சா சரி, புரியலன்னா நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். புது கேப்சா நம்பர் டைப் பண்ணிக்கலாம். ZFFKW7 டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ரைட் சைடில் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்த்துக்கோங்க. ஃப்ரீயாக இருக்குதா இல்லை ஏதாவது சார்ஜ் இருந்தால் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அது போல் நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சப்மிட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்சா கூட தப்பாக இருந்தது, அதனால எல்லா டீட்டெயில் மறுபடியும் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் பேன் கார்டு என்னோடது ஃபுல்லாக மறுபடியும் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிச்சு. இப்போ பிறந்த மாதம் வருஷம் மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் தேவையில்லை. கேப்சா கோட் டைப் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் TCZWDE இது போல் கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் படித்து பார்த்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது சப்மிட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். நான் சப்மிட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் வெரிஃபை யுவர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பேன் நம்பர் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து கேப்சா கோடு கீழே கேட்டிருக்காங்க. அது டைப் பண்ணிக்கோங்க. QR1 and 6P இது போல் நீங்கள் கேப்சர் ஸ்மால் லெட்டர் நம்பர் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே கேட் ஓடிபி பட்டன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓடிபி சென்ட் ஆன் யுவர் இமெயில். உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதனால் என்னோட ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த இமெயில் ஐடி இன்பாக்ஸில் ஓடிபி ரிசீவ் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கு இன்பாக்ஸில். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 276213 இந்த ஓடிபி வந்துருக்கு. இந்த ஓடிபி அங்கே டைப் பண்ணிக்கலாம். பாக்ஸில் 276213 இது டைப் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடியில் இ பேன் கார்டு அனுப்பியிருக்காங்க, சென்ட் பண்ணியிருக்காங்க. இ பேன் கார்டு டவுன்லோட். நோட் த பாஸ்வேர்ட் டு ஓப்பன் த இ பேன் கார்டு பிடிஎஃப் வில் பி யுவர் டேட் ஆஃப் பர்த். உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பாஸ்வேர்டாக இருக்கும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இ பேன் கார்டு ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இ பேன் கார்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் இமெயில் ஐடிக்கு போங்க. இன்பாக்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அட்டாச்மெண்ட்டோட இமெயில் ரிசீவ் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். டைம் ஆகும். 15 செகண்ட் 30 செகண்ட் டைம் ஆகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் வெயிட் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இ பேன் கார்டு ரிசீவ் ஆகும். சாஃப்ட் காப்பி. ஆல் மெயில், ஸ்பேம், இன்பாக்ஸ் இது எல்லாமே நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ணலாம். இங்கெல்லாம் அங்கே வந்திருக்கும். ஆல் மெயிலில் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இன்பாக்ஸில் இ பேன் கார்டு சாஃப்ட் காப்பி ரிசீவ் ஆகிருக்கு. அக்கௌண்ட் நம்பரோட ரிசீவ் ஆகிருக்கு. இது படித்து பார்த்துக்கிறது. கீழே லாஸ்ட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் வந்துருக்கு. பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் உங்களோட இ பேன் கார்டு இருக்கும். அட்டாச்மெண்ட்டில் டவுன்லோட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிட்ட பிறகு உடனே ஓப்பன் ஆகும்.
பாஸ்வேர்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் என்னோட டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் என்னோட பேன் கார்டு ஓப்பன் ஆகிருக்கு. A4 சைஸ். லாஸ்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு சைஸில் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அது கட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போல 4 பக்கம் நம்ம கட் பண்ணி கலர் பெயிண்ட் போட்டு லேமினேஷன் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம். தேவைப்படுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஹார்ட் காப்பி தபால் மூலிமா அவங்க வீட்டுக்கு வந்து சேரும். அது 5 நாள் கூட ஆகும், இல்லை 30 நாள் கூட ஆகும். தபால் மூலிமா அவங்க வீட்டுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டர், லேப்டாப் இல்லை மொபைலில் பேன் கார்டு டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.